திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சிறுவாபுரி தலத்து திருப்புகழ். அந்த தலத்தினுடைய பெருமையை, சிறுவாபுரியில் முருகப்பெருமான் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் வச்சுருக்காரு. அங்கே போய் வேண்டுதல் வச்சவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே வீடு கிடைக்கும், சொந்த வீடு அமையும். அங்கே போய் 6 வாரம் விளக்கு போட்டாலும், கோயிலுக்கு போய் வந்தாலும் கேட்டதெல்லாம் கிடைக்கும். அது நம்ம பாடலை படித்து பார்க்கலாம், சொல்லலாம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, அம்மா உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லுங்கள், முருகப்பெருமானுடைய உங்களுக்கு திருவருள் கிடைச்சதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் ஒவ்வொரு முறையும் தான் சொல்லிக்கிட்டு வரேன், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் புதிய சப்ஸ்கிரைபர்களுக்காக. நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இந்திராணி, எங்கள் அப்பா கோவிந்தராஜன், அவர் ஆச்சாரி, நகை வேலை, பொன் நகை வேலை செய்கிறவர். அவருக்கு நான் 3ஆவது பொண்ணு. எனக்கு பெரியவங்க ஒரு அக்கா, அதுக்கு அடுத்து எனக்கு அண்ணா, அதுக்கடுத்து நான், அதுக்கடுத்து எனக்கு ஒரு தங்கச்சி, அதுக்கடுத்து இன்னொரு தங்கச்சி, 2 தங்கச்சி, ஒரு அக்கா, அண்ணன். நாங்கள் 5 பேர். 5 பேரில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே முருக பக்தி. எங்கள் அக்காவும் முருக பக்தியாக தான் இருப்பாங்க. எனக்கு அப்போல்லாமே ஒரு சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஔவையார் மாதிரி தான் விபூதி பட்டை அடிச்சிக்கின்னு, அப்போ எங்கள் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு இதுனால மாந்திரிகத்தால் ஒருத்தவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு. இப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் எங்கள் அப்பனை இது பண்ணியிருப்பேன், தெரியல. எங்கள் அம்மாவுக்கு அதுதான் போல் இருக்குது. எங்களை எல்லாம் எனக்கு 10 வயசு எங்கள் அம்மா இறக்கும்போது. அப்போ அவங்க பண்ணும்போது எல்லாம் பக்த சிரத்தையாக பண்ணுவாங்க. எங்கள் அம்மா எல்லாம் பூஜைலாம் அப்படி பண்ணுவாங்க. நடராஜர் களி பண்ணுறதுன்னு அவ்வளோதான். என் தலையில் தண்ணியை ஊற்றி எனக்கு விபூதி பட்டையை போட்டு மாவு அரைச்சின்னு வர அமுச்சிடுவாங்க. பொரியரிசி வறுத்து கொடுப்பாங்க. அப்போல்லாம் மிக்சி கிடையாது, மிஷினுக்கு போய் தான் நாங்கள் அரைச்சின்னு வருவோம். மிஷினுக்கு போய் அரைச்சின்னு அதுக்கப்புறம் களி பண்ணி படைப்போம். இதெல்லாம் பார்த்ததால், இப்படியெல்லாம் இருந்ததாலன்னெலாம் பக்தின்னு எனக்கு தெரியாது. என்னுடைய அம்மாவுடைய தாத்தா, அவருக்கு எங்கள் தாத்தா கூட தான் நான் படுத்துப்பேன். அவர் எழுந்துக்க சொல்லவே படிக்கல எழுந்து உக்காந்த உடனே கண்ணு மூடின்னு பாடுவார். பொறுமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு பாடுவார். அதை கேட்டு தான் நான் கண் விழிப்பனே, எழுந்து உட்காருவோம். எங்கள் அம்மம்மா வீட்டில் திருமாலீஸ்வரம் ஆகரல் எங்கள் வீடு, அம்மாவுடைய அம்மா வீடு. அங்கே இப்படி எழுந்து பார்த்தாலே எங்கள் வாசலுக்கு நேர் கோயில். அது அங்கே எல்லாம் அந்த மணி அடிக்கிறத கேட்டு தான் நாங்கள் அங்கே நிவேத்தியம் முடிஞ்சால் தான் நாங்கள் சாப்பிடவே உட்காருவோம். ஜாமம் மணி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு எங்கள் தாத்தாலாம் கேட்பாங்க. கேட்ட பிறகு தான் சாப்பிடவே எல்லோரும் உள்ளே போவாங்க. அது வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் வளர்ந்ததும் அங்கே ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற தலம். அப்படி அந்த கோவில்லையே தான் இருப்பேன் நான் என் நேரமும், எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாக்கா. அது மாதிரி இங்கே நான் பிறந்தது சாலவாக்கம். அங்கே இவர் சொர்ணபுரீஸ்வரர். அங்கே வைரவர்நாதர் குன்றுன்ட்டு மலையில் இருக்குது. மாசி மகத்துக்கு அங்கே
மாசி பெருவிழாவுக்கு அங்கே போயிட்டு எல்லோரும் பூஜை பண்ணுவாங்க அந்த பைரவருக்கு. அங்கெல்லாம் அதெல்லாம் நான் அந்த பூஜையெல்லாம் நிறைய கலந்துப்பேன். நிறைய முருகர் மேலே எனக்கு ரொம்ப பக்தி. எது எடுத்தாலும் முருகர் தான் எனக்கு. அப்படி பண்ணிக்கிட்டே வந்து முருகர் மேலே பாடுறது, படிக்கிறது இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் வந்து ஆனால் அது என்னன்னு தெரியாது, எனக்கு நிறைய இறை சக்தி. அதுக்கப்புறம் நிறைய அம்மன் மேலே நிறைய பக்தி. எது பேசினாலும் அப்படியே நடக்கும், எதெல்லாம் சொல்கிறனோ அதெல்லாம் அப்படியே நடக்கும். அது மாதிரியே இருந்துட்டு அப்போ எங்கள் அண்ணனுக்கு ஒரு விபத்து நேர போகுதுன்றத எனக்கு அப்படியே வீடியோவில் போகிற மாதிரியே தெரிஞ்சு அப்போ நான் எங்கள் அம்மாவை அதான் அம்மாவன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓம் சக்தி ஆதிபராசக்தியை நினச்சி அழுதுகினே பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 6 மணிக்கு வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் அண்ணாவுக்கு இது மாதிரி உடம்பு நிலை சரியில்லை, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இட்டு போய் சேர்த்துருக்குறோம். அதுக்கு கனவு நினைவாயிடுச்சா. உடனே தெய்வத்தாண்ட சொல்லி அழுத உடனே சரியாக போயிடுச்சு. ஏதாவது நான் ஒரு கெட்ட கனவு கண்டு அதை நான் சொல்ல மறந்துட்டுனா அது நடந்துடும். அதெல்லாம் எனக்கு அந்த அறிகுறிலாம் தெரிஞ்ச பிறகு உடனே நான் வந்து அந்த கனவை சொல்லிவிடுவேன். அந்த மாதிரியெல்லாம் அப்போல்லாம் இருந்துக்கிட்டு இருந்து இப்போயும் அப்படி தான். ஏதாவது பயங்கரமான கெட்ட கனவுகள் வந்துன்னா உடனே போய் எங்கள் அப்பாகிட்ட சொல்லிவிடுவேன். எங்கள் அப்பானா யார்? எங்கள் சிவபெருமான். அப்புறம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பூஜை புனஸ்காரம்லாம் எங்கள் அம்மா தான் ரொம்ப தெய்வ வழிபாட்டில். எங்கள் அப்பா பண்ணுவார், ஆனால் அவருக்கு வேலையே நகை வேலை செய்கிறதே வேலையே பெரிய அவருக்கு தெய்வம். அந்த தொழில் தான் அவருக்கு தெய்வம். நேரம் பார்த்து அந்நேரத்துக்கு தான் அவருக்கு வேலை வரும், பூஜை நேரத்தில் தான் அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சுக்குவார். அந்த மாதிரி ஊரெல்லாம் அந்த ஊருன்றதுல சுற்றுப்பட்டு கிராமம் பூரா எங்கள் அப்பா செய்து கொடுத்த தாலி தான். அப்படி ஒரு நேமனிஷ்டியோடு அந்த தாலியெல்லாம் அப்படி செய்வார். அப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வந்தேன். நான் வந்து 3ஆவது பொண்ணு. அதுக்கப்புறம் எனக்கு 1986 இவரே எங்கள் அண்ணன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். இவரும் ராமலிங்க சுவாமியோடைய தீட்சை பெற்றவர். அவங்க ஃபேமிலியே ராமலிங்க சுவாமிக்கு பூஜை பண்ணுறவங்க, எல்லாரும் தீட்சை வாங்கினவங்க. அந்த குடும்பத்துக்கு நான் மருமகளாக வந்தேன். நானே ஒரு சாமியாடி. எந்நேரமும் விரதம் எந்நேரமும் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த விரதம் மட்டும் நான் விட மாட்டேன். எல்லா நாளும் விரதம் இருப்பேன். அப்படி விரதம் இருந்து தான் நான் நினச்சது போலையே, நான் நினச்ச பேர்லேயே நான் இன்னும் படிப்பு கூட இப்படி படிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது மாதிரியே எனக்கு வந்து இவர் கணவனாக அமைஞ்சார். அப்படிலாம் அதெல்லாம் எப்படி நடக்கும்னா அதெல்லாம் தெய்வத்தினுடைய திருவருள் இருந்தால் தான். அது மாதிரி இவரை கல்யாணம் கட்டி வந்த பிறகு எனக்கு குழந்தைங்க பிறக்கிறது கூட எனக்கு என்னவோ எனக்கு தெரியாது, அஸ்வினி நட்சத்திரத்தில் குழந்த பிறக்கணும் அப்படின்ட்டு நினச்சேன். அதே மாதிரியே என் பெரிய பொண்ணு மக லக்ஷ்மி சித்ரா அஸ்வினி நட்சத்திரம் அவ. அதுக்கப்புறம் எனக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறக்கணும் அப்படின்ட்டு நினச்சேன். அது மாதிரி என் சின்ன பொண்ணு அவிட்ட நட்சத்திரம், அவள் பேர் கீதாஸ்ரீ. இது மாதிரி 2 இறைவனுடைய திருவருளால் 2 அற்புதமான குழந்தைங்க. அது இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைஞ்ச இது. அவங்களும் நிறைய பக்தியோடு தான் இருப்பாங்க. நிறைய பூஜை புனஸ்காரம்லாம் என் கூடவே, நான் விரதம் இருக்கிறேன்னா அவங்களும் கூடவே சலிக்காமல் எல்லாம் செய்வாங்க. தெய்வ பணி செய்கிறது அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இறை வழிபாடு பெரு வழிபாடை நாங்கள் செய்வோம். இவர் முழுக்க ராமலிங்க சுவாமி பக்தர். அப்படி இருந்து என் கூட சேர்ந்தவுடனே இப்படி முருகருக்கும் அவர் ரொம்ப முருகர். ஏன்னா அவர் திருப்பூர் முருகருக்கு வேண்டி தான் பிறந்தார். எங்கள் அம்மாவும் நானும் கடைசியாக நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு திருப்பூர் முருகருக்கு தான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். எங்கள் அம்மா மொட்டை அடிச்சுட்டு வந்தாங்க. எங்கள் அம்மா அந்த குளத்துல பயங்கரமாக நீச்சல் அடித்து போவாங்க.
அதெல்லாம் இன்றைக்கும் எனக்கு அதுதான் கண் முன்னாடி திருப்பூர் நினச்சேன்னா முருகர் எங்கள் அம்மா குளத்துல நீச்சல் அடித்தது தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்படி இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ 86ல் நான் கல்யாணம் முடித்து வந்தவுடனே ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. சொந்த வீடு வாசல்லாம் இருக்குது, இருந்தும் அது பங்காளிங்களுடைய தொல்லையினால் இவர் படிச்சுட்டு வேலை இல்லை, அப்படிலாம் இருந்து ரொம்ப சிரமமாக இருந்தது. ஜாதகத்தை எடுத்துன்னு போனால், இவரோட ஜாதகத்தை எடுத்துன்னு போனால் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்கலான்னு போனேன். உன் ஜாதகம்லாம் சரியில்லை, தூக்கி போடுறா அப்படின்ட்டாங்க. அப்புறம்தான் எனக்கு நினப்பு வந்தது, தெய்வத்தை மிஞ்சி யார் என்ன பண்ணிடுவாங்க, முடியாது. எனக்கு காமாட்சி அம்மனை, துர்க்கை அம்மனையும் ரொம்ப அப்படி ஒரு அதான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்னை பிடிக்க முடியாது, அப்படி இருப்பேன். அப்போ நான் என்ன செஞ்சேன், இவருடைய வேலை கிடைக்கணும், இவருக்கு நாங்கள் நல்ல முன்னேற்றத்துக்கு வரணும்னு ஒரே பிடிவாதமாக இருந்து பாதி ராத்திரிக்கெல்லாம் எழுந்து, பௌர்ணமியில் பாதி ராத்திரிக்கெல்லாம் எழுந்து கலசம் வச்சு பூஜை போடுவேன். யாரும் எனக்கு சொல்லி கொடுத்ததில்ல, எனக்கு தோணுனதெல்லாம் செய்வேன். செஞ்சோம். கடவுள், எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம் எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஒரு குண்டுமணி தங்கம் இல்லாமல் போய் அந்த துர்க்கை அம்மனாண்ட நின்று அழுது வழிபாடு பண்ணேன். அடுத்து எனக்கு நல்ல செல்வ செழிப்பை கொடுத்தாங்க. 1995 கடை திறந்தோம். சும்மா ஒரு சுற்றி உளி எடுத்து போய் வச்சுக்கின்னு உட்காரலாம், ஒரு சின்ன கடை. அந்த சின்ன கடையில் 125 ரூபா வாடகையில் போய் உட்காந்தபோது சும்மா ஒரு ஸ்டூல் ரிப்பேரு, ஒரு மேஜர் ரிப்பேரு அப்படின்னு வந்தாலே போதும், 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா அது கொடுக்குறதுக்கே கஷ்டப்படுவாங்க. அப்புறம் அப்படியே ஒரு கதவு ரிப்பேர் அப்படி இப்படின்னு வர ஆரம்பிச்சிது. இவர் படிப்பு மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டை கண்டி, சொந்த தொழில் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவருக்கு. கூலி வேலை இந்த வேலையெல்லாம் செய்யணுன்றது இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன பண்ணுறது, நம்மளுக்கும் 2 குழந்தைங்களாயிடுச்சே அப்படின்ட்டு செய்ய ஆரம்பித்தார். அந்த ஒரு விஷயத்தில் அவரை பாராட்டணும். அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. யாராக இருந்தாலும் அளவோடு வச்சுப்பார், போக மாட்டார். அப்படிலாம் இருக்கிற ஒரு நல்ல புருஷனை நம்மளும் எதுவும் நோவடிக்கூடாது, ஏன் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளும் வருத்தப்பட மாட்டேன். இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழணும் அப்படின்ற 4 பேர் எதிர்க்க நாம் நல்லா இருக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நான் நினைப்பேனே தவிர, எங்கள் 2 பேருக்குள்ளே என்ன மன வருத்தம் வந்தால் கூட அது வெளியில் தெரியாது. நாங்கள் 2 பேரும் சிரிச்சுன்னு தான் வருவோம். அந்த மாதிரி இருந்தேன். இன்றைக்கி இதோட கொஞ்சோண்டு சொல்கிறேன், மீதி அப்புறம் சொல்கிறேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு அருணகிரிநாதர் அருளி செய்த சிறுவாபுரி தலத்து பாடல் அண்டர்பதி குடியேற. யாருக்கெல்லாம் சொந்த வீடு வேணுமோ இந்த பாடலை தினந்தோறும் பாடுங்க. முருகப்பெருமானோட விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு நிவேத்தியம் வச்சுட்டு தினந்தோறும் பாடுங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வீடு அமையும், சொந்த வீடு அமையும். மெனம் வாங்கி வீடாவது கட்டுவீங்க, இல்லை நம்மளுக்கு நம்ம கட்டின வீடியாவது வாங்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் வரும். இது உண்மை. கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் அங்கே ஒரு கல் வச்சு வீடு கட்டுவாங்க. ஏன் கட்டுவாங்க? நம்மளுக்கு சொந்த வீடு அமையணும்னு தான். சிறுவாபுரிக்கு போனீங்கன்னா கூடமா இதை மாதிரி வீடு கட்டிட்டு விளக்கேற்றிட்டு வாங்க. சீக்கிரமே உங்களுடைய வேண்டுதல்லாம் பலிக்கும். ஆனால் உண்மையான அன்பு இருக்கணும். இவங்க சொன்னாங்க நடந்துடும் அதெல்லாம் நினைக்கக்கூடாது. இது முருகப்பெருமான் நம்மளுக்கு நடத்தி வைப்பார். நாம் இன்றைக்கி வந்து முருகருக்கு இதை செய்கிறோம் அப்படின்ற அந்த எண்ணம் தான் இருக்கணுமே தவிர அடுத்தவங்க சொன்னாங்கன்றதுக்காக செய்யக்கூடாது. நம்மளுடைய உண்மையான அன்பு, நமக்கு வீடு வேணும். நான் இப்படி நான் இது பண்ணி நான் இந்த விரதம் இருக்கிறேன், முருகா என்னுடைய எண்ணத்தை பூர்த்தி செய் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. திருச்சிற்றம்பலம். இதுக்கான சந்தத்தை பார்ப்போம். தந்ததன தனதானா தந்ததன தனதானா தந்ததன தனதானா தனதானா. இது சொல் விளக்கத்தோடு பார்ப்போம். அண்டர்பதி குடியேற அண்டர்பதி குடியேற மண்டசுர உருமாற அண்டர் மன மகிழ்மீற அருளாலே. தேவேந்திரன் மீண்டும் தேவலோகத்தில் குடிபுகச் செய்து
நெருங்கி வந்த அசுரர்களின் உருமாறி அவர்களை மடியச் செய்து தேவர்களின் மனம் மிக களிப்படையும்படி அருள் செய்து. இதனால தான் சிறுவாபுரி முருகனை வணங்கின உடனே சொந்த வீடு அமையுது. ஏன்னா தேவர்கள் அசுரர்கள் வந்து தேவேந்திர பட்டணத்தை பிடிங்கின்னு தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் தான் அசுரர்களை அழித்து தேவேந்திரனை மீண்டும் தேவலோகத்தில் குடிபுகச் செய்தார். அந்த குடிபுகச் செய்த காரணத்தினால தான் சிறுவாபுரி முருகன் அனைவருக்கும் சொந்த வீடு அருள்பாலிக்கிறார். அந்தரியோடுடனாடு சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக. காளியுடன் நடனமாடுகின்ற சிவபெருமான் மகிழ்ச்சி அடைய விநாயகரும் உமாதேவியும் மிக களிப்படைய. அந்த சிறுவாபுரி தலத்தில் காளியும் நடனமாடுகின்ற சிவபெருமானும் விநாயகனும் உமாதேவியும் மிக களிப்போட இருக்காங்களாம். அந்த சிவபெருமானையும் அந்த இப்போ எல்லாம் கட்டெல்லாம் கட்டிட்டாங்க இல்லையா, உள்ளே போய் கோயிலெலாம் சுத்த விட மாட்டாங்க. அந்த சந்தில் தான் நாங்கள் பார்த்து வணங்கினோம். அவ்வளோ ஒரு அற்புதமான வடிவமைப்பாக இருந்தாங்க அம்மாவும் அப்பாவும். அழகாக சொல்கிறார் மிக களிப்படைய அப்படின்ட்டு. மண்டலமும் முனிவோரும் எண்டிசையில் உள பேரும் மஞ்சினனும் அயனாரும் எதிர்காண. பூமியில் உள்ளோரும் முனிவர்களும் 8 திசையில் உள்ளோரும் இந்திரனும் பிரமனும் எதிரே நின்று கண்டுகளிக்க. மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்து மயிலுடனாடி வரவேணும். இவ்வளவு பேரும் அப்படி நின்று பார்க்க இந்திரனும் பிரமனும் எதிரே நின்று கண்டு களிக்க லக்ஷ்மியுடன் திருமாலும் தம் மகிழ்ச்சியை இன்பமாக கூற வலிமையான மயிலுடன் ஆடி என் முன் நீ வரவேண்டும். எல்லாம் ஏற்கனவே எல்லாரும் பொலிவோடு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முருகானி இந்த மாதிரி ஆடி வரணும்னு அருணகிரிநாதர் அருமையாக கூப்பிட்றாரு. புண்டரிக விழியால அண்டர் மகள் மணவாளா புந்தி நிறை அறிவாளா உயர்தோளா. தாமரை போன்ற கண்களை உடையவனே, தேவர்கள் வளர்த்த மகள் தேவயானையின் மணவாளனே, அறிவு நிறைந்த மெஞ்ஞானியே, உயர்ந்த புயங்களை உடையவனே. முருகப்பெருமானை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. அந்த தேவயானையின் மணவாளனே அந்த இந்திரனுடைய மகளை முருகருக்கு மனம் முடித்து வைக்கிறார் அந்த தேவயானையை. ஆகையினால தான் இங்கே குழந்தை பேர் வேணும்னாலும் டக்குன்னு பழிக்குது, உடனே வீடு வேணும்னாலும் வீடு கொடுக்குறாரு. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ சிறுவாபுரி முருகன் அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு. பொங்கு கடல் உடனாகம் விண்டு விரைகள் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா. பொங்கிய கடலுடன் கிரௌஞ்ச மலையையும் பிளவுபடச் செய்து 7 மலைகளின் வலிமையையும் பாய்ந்து அழித்த பொன்னொளி பரப்பி சுடர் வீசும் கூரிய வேலாயுதனே. அந்த இப்போ அதனால தான் தனித்தனியாக டாக்டருக்கு படிக்கிறாங்க. இப்போ நம்ம முருகர்கிட்ட போய் என்னென்ன இந்த முருகர்கிட்ட போய் என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாம் பழிக்குது, அந்த முருகர்கிட்ட போய் என்னென்ன கேட்கணுமோ அதெல்லாம் பழிக்குது. என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் இங்கே சொன்ன உடனே இல்லைம்மா நீ திருப்பூருக்கு வான்னுட்டு அங்கே கூப்பிட்டுட்டார். ஏன் கூப்பிட்டாருன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஒரு சில விண்ணப்பமெல்லாம் நான் தெரிவிச்சிருந்தேன். அதெல்லாம் அங்கே நடக்காதுமா, இந்த டாக்டரை போய் பாரு, இந்த வியாதிக்கு இவர்தான் அப்படின்னுட்டார். அந்த சமர் புரிந்தவனாண்ட போய் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன். என்னுடைய சக்ஸஸ் ஆன உடனே, என்னுடைய விஷயம் சக்ஸஸ் ஆன உடனே உங்களுக்கு இதில் பதிவு போடுறேன். ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி விட்டதை நான் மறுபடியும் இன்னொரு நாள் தொடரில் சொல்கிறேன். திருச்சிற்றம்பலம்.
தன் தரள மணிமார்ப செம்பொனெழில் செறிரூப தண்டமிழன் மிகுநேய முருகேசா. குளிர்ந்த முத்து மாலையை அணிந்த மார்பனே, செம்பொன்னின் அழகு நிறைந்த உருவத்தோனே, நல்ல தமிழில் மிகுந்த நேசம் கொண்ட முருகேச பெருமானே. நம்மளுடைய தமிழ் கடவுளே அவர் தான், தமிழுக்கே தலைவன் அவர் தான். முருகப்பெருமானை வணங்கினா தமிழ் நல்லா தெரியும். எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறீங்க, படிக்க வைங்க, தப்பு இல்லை. தமிழை தரவாக படிக்க தெரியணும். அதுக்கு இந்த தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இதெல்லாம் படிக்க படிக்க தமிழ் அப்படியே நாக்கில் விளையாடும். அப்படி ஒரு அருமை நிறைஞ்சது. ஏன்னா ஞானசம்பந்தரை போல பாடல்கள் எல்லாம் தொகுக்கணும், பாடணும் அப்படின்னு சொல்லி வரங்கேட்டவர் அருணகிரிநாதர். ஞானசம்பந்தர் யாருன்னா முருகப்பெருமான் தான் அப்படின்னுட்டு சொல்கிறவர். ஆகையினால தமிழை அப்படி பாடி அதுக்கான சந்தத்தையும் கொடுத்து வச்சுருக்கார். எனக்கே வெக்கமாக இருக்குது. இவ்வளோ காலம் முருகருக்கே நம்ம தொண்டு செஞ்சுன்னு இவ்வளோ காலம் இருந்தால் நம்மளுக்கு திருப்புகழ் தெரியாமல் போனது எவ்வளோ பெரிய தவறு பற்றியா. இருந்தாலும் முருகப்பெருமான் சிவபெருமானும் என்னை விடலை. நீ திருவாசகம் ஏன் படிக்கலை, ஏன் தேவாரம் படிக்கலைன்னு எனக்கு செய்யாதில்லை. கோடி வழங்கினாங்க. ஆனால் சுலபமான சாவி இருந்து நான் போராடி பெற்றேன். என்னுடைய விரதத்தினாலையும் அப்படி கடுமையான இதுனாலையும் போராடி பெற்றேன். டக்குன்னு போட்டோமா, பாஸ்வேர்டை போட்டோமா, ஏடிஎம்மில் பணத்தை எடுத்தோமான்னு இல்லாத இவ்வளோ நம்மளை உடம்ப வருத்திக்கின்னு இப்போ எனக்கு முடியலன்ன பிறகு தானே திருப்புகழ் பாடுறேன். இப்போ முடியும் போதே பாடினா உங்களுக்கு தான் இப்போ தான் ஈஸியாக தெரியுது. ஆகையினால இப்போ எனக்கு திருப்புகழை கொடுத்ததை பற்றி இது கூட தெரியாமல் போயிருந்தால் நான் என்ன பண்ணுறது? ஐயோப்பா, எடுத்த பிறவியாகி வேஸ்ட்டாக போயிருக்குமே முருகா, எனக்கு இப்போயாவது எனக்கு திருப்புகழ் பாடுறதுக்கான அறிவை கொடுத்தியே அப்படின்னு சொல்லி நான் பேரானந்தம் அடைகிறேன். திருச்சிற்றம்பலம். நல்ல தமிழ் சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவும் பெருமாளே. எப்போதும் உன் அடியார்களின் சிந்தையிலே குடிகொண்ட குளிர்ந்த சிறுவை தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே. எப்போதும் உன் அடியார்களின் சிந்தையிலே குடிகொண்ட குளிர்ந்த சிறுவை தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே. நான் என்ன நினச்சிக்கினேன், இந்த முருகப்பெருமான் தான் நம்மளை சோதிச்சிட்டாரு, இனிமேல் பட்டு நம்ம முருகிறது வணங்கிறது வேஸ்ட்டு, நம்ம விரதத்தை எப்போ விட்டாரோ இனிமேல் பட்டு சிவபெருமானை பிடிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டேன். அப்புறம் அடி அறிவு கெட்டவளே, அதுவும் நான் தான் இதுவும் நான் தான் என்னை உணர வச்சார். அதை சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் சொல்லி தான் இருக்கேன். பாருங்கள், அப்படி பேசும் தெய்வம்மா, பேசுங்க. நான் ஒவ்வொரு முறையும் நான் தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் தெய்வத்தோடு பேசுங்க. பேசுறது மூலம்தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். பூஜை பண்ணுறோம், பூஜை பண்ணும்போது நம்ம எப்படி வீட்டில் எல்லாத்தையும் நடந்ததை எப்படி எல்லார்கிட்டையும் நம்ம உட்காந்துன்னு பேசுகிறோம், அது மாதிரி சிவபெருமான்கிட்டேயோ முருகர்கிட்டேயோ உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தாண்ட உட்காந்து பேசுங்க. பேச பேச தான் நம்மளுடைய காரிய சித்தி அனுகூலம் ஆகும். நாம் என்ன நினைக்கிறோமோ அது ஈடேறும். எனக்கு இது இப்படி நடக்குது, என்னை ஏன் இப்படியெல்லாம் பார்க்குறீங்க, இது ஏன் இப்படி எனக்கு செய்யலை, எனக்கு செய்யுங்க. இப்போ ஒரு குழந்த அம்மா அப்பா கிட்டே எவ்வளோ உரிமையாக கேட்குது, நம்மளுக்கு உரிமை இல்லையா? நம்ம தான் கேட்கணும். நம்ம கேட்கணும்னு சொன்னோம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்டால் தான் கிடைக்கும். கேட்கலன்னா கம்முன்னு சரி இந்த குழந்தை இது வச்சே திருப்தியாக இருக்குதுன்னு விட்டுடுவாங்க. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. திருச்சிற்றம்பலம். மறுபடியும் சந்தம் பாடுவோம். தந்ததன தனதானா தந்ததன தனதானா தந்ததன தனதானா தனதானா. நான் இவ்வளோ காலம் திருப்புகழ் கேட்கல, கொடுக்கல. திருப்புகழ்னு இருக்குதாமே, திருப்புகழ் பாடுன்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு, எங்கே இருக்குது திருப்புகழ்னு அவரை போய் கேட்டேன். இப்போ சிவபெருமான் பாடுனதுனால தான் நான் திருப்புகழே தேடினேன். எனக்கு தெரியாது திருப்புகழ் இருக்குதுன்னு, எனக்கு தெரியாது, சத்தியமாக எனக்கு தெரியாது. தேவாரம் திருவாசகம் தெரியும், ஏன்னா எனக்கு சின்ன குழந்தையிலேருந்து தேவாரம் திருவாசகம் கேள்விப்பட்டுன்னு இருக்கேன், தெரியும்.
ஆனால் திருப்புகழ்னா அருணகிரிநாதர் படத்தில் அவர் பாடின பாடல்கள் மட்டும்தான் திருப்புகழ்னு நான் நினச்சிருந்தேன். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபரை என ஓதும்னு இந்த வார்த்தை என் வாயில் நுழையுமா? அது இறைவனுடைய திருவருள் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் சிவபெருமான் பாடின பிறகு தான் இவ்வளோ பாட்டுக்கள் இருக்குது. இதையெல்லாம் கண்டுபிடிச்சவங்க யார், எப்படியெல்லாம் இருக்குது. அடாடாடாடாடா, தமிழ் அப்படியே புகுந்து விளையாடி வச்சுருக்குறாங்க. அப்படி ஒரு அற்புதமான சொற்கவியை பாடி வச்சுருக்குறாங்க. நம்ம பார்க்கல, இப்போவாவது கிடச்சிதேன்னு நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம பாடலை படிப்போம். அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ்மீற அருளாலே அந்தரியோடுடனாட சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எண்டிசையில் உளபேரும் மஞ்சினனும் அயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்து மயிலுடனாடி வரவேணும் புண்டரிக விழியால அண்டர் மகள் மணவாள புந்தி நிறை அறிவாளா உயர்தோளா பொங்கு கடலுடனாகம் விண்டு வரை இகழ் சாடு பொன்பரவு கதிர் வீசு வடிவேலா தன் தரள மணிமார்ப செம்பொனெழில் செறிரூப தண்டமிழின் மிகுநேயா முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவும் பெருமாளே தந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே. நேற்று திடீர்னு கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்டு அல்சர் அதிகமாகி ராத்திரியெல்லாம் படுத்த படுக்கையாக கிடந்தேன். பொழுது விஞ்சி இப்படி ஃப்ரெஷ்ஷாக பாடுவேன்னான்னு தெரியாது. அது முருகனுடைய திருவருள் பாருங்கள். எந்திரிக்கவே முடியாமல் கிடந்தேன். இன்றைக்கி பதிவு போடுவேன்னான்னு எனக்கு தெரியாது. அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ்மீற வருளாலே அந்தரியோடுடனாடு சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் மெண்டிசையில் உளபேரும் மஞ்சினனும் மயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்து மயிலுடனாடி வரவேணும் புண்டரிக விழியால அண்டர் மகள் மணவாள புந்தி நிறை அறிவாளா உயர்தோளா பொங்கு கடலுடனாகம் விண்டு வரை இகழ் சாடு பொன்பரவு கதிர் வீசு வடிவேலா தண்டரல மணிமார்ப செம்பொனெழில் செறிரூப தண்டமிழன் மிகுநேய முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவும் பெருமாளே சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த அழகான பாடலை பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க. அனைவருக்கும் சொந்த வீடு அமையக்கூடிய இந்த பாடல் சிறுவாபுரி தலத்து பாடல். அருணகிரிநாதர் அருளி செய்தது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். நம்ம அனைவருக்கும்
முருகப்பெருமான் தான் குருவாக வரக்கூடியவர். இந்த குருவாய் வந்து வருவாயை தரக்கூடியவர். ஓம் நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர.